அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி. சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை. குறள் த பவர் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க. குறள் திறன் அறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினுங்கில். குறள் எண் 644. குறளின் விளக்கம்: காரணத்தை அறிந்து தெளிவாக சொல்ல வேண்டும். அத்தகைய சொல்வன்மை போன்று சிறந்த அறனும் இல்லை, உண்மை பொருளும் வேறு எதுவும் இல்லை என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே நன்கு அறிந்து அதனை தெளிவாக சொல்ல வேண்டும். சொல்கிற வார்த்தை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் மற்றவர்களுக்கு உழைப்பை முன்னிறுத்தி நாம் உழைப்பே உயர்வு தரும் என்று உழைப்பை பற்றியே நாம் சொன்னோம்னா, கேட்பவர்கள் உழைப்பால் முயன்று உழைப்பால் உயர்வார்கள். அதே போல் அன்புடனும் சொன்னால் அன்பால் வெல்வார்கள். அறத்தை முன்னிறுத்தி சொல்லணும்னாலும் அறத்தால் வெல்வார்கள். நாம் சொல்லுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக தெளிவாக சொல்ல வேண்டும். ஆகையால் இக்குறள் மூலம் முடிந்தவரை சொல்வன்மையாகவும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இக்குறள் மூலம் நாம் எடுத்துக்கொள்வோம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தமிழில்லாமல் சொல்வன்மை இனிமை இல்லை. ஆகையால் தமிழால் முயன்று சொல்வன்மை காத்து அழகால் வெல்வோம். மீண்டும் திருக்குறள்: திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினுங்கில். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.